அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பூஜை அறை பொருட்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு எப்படி வாஷ் பண்ணலாம், ஸோ எப்படி பளபளன்னு ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய டிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ புளி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோடு பார்த்தீங்கன்னா பீதாம்பரி பவுடர், அது கடையில் விற்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா விபூதி நீர், ஸோ அதையும் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த லெமன் தோல்லையே எடுத்து ஸோ நம்ம வந்துட்டு அந்த பூஜை பொருட்களை வந்து விளக்கணும். ஸோ வேறு நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெமன் தோல்லே ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கிடுங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ்ஷு இல்லை இந்த இரும்பு நார், அந்த சில்வர் நார், ஸோ இது இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கிக்கலாம். ஸோ அந்த புளி பவுடரையே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த லெமன் தோலை போட்டு நல்லா விளக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை லெமன் தோலை போட்டு விளக்கிடுங்க. லெமன் தோலை போட்டு விளக்குனதுக்கப்புறம் அதை ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, ஸோ நியூ ப்ரஷ்ஷாக எடுத்து ஸோ அதை போட்டு ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உப்பு தண்ணியில் ஃபுல்லாக கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸோ நல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இன்னுமே பளபளன்னு இருக்கும். அது இன்னும் வந்து கருப்பாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எப்படி காமிச்சேன், இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அந்த புளி, பீதாம்பரி பவுடர், விபூதி, அந்த லெமன் ஜூஸ், இது மட்டும்தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி அந்த லெமன் தோல்லே போட்டு விளக்குனதுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா தேய்ச்சி விட்டேன் அந்த லெமன் தோல்லையே. அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் இருக்க அந்த கருப்பாக இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே போயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து ஒளிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.